அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஜின் விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அதாவது ஜின்னுங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது யட்சினிகள், தேவதைகள், இந்த மாதிரி சக்தி கொண்ட தேவதைகள் இருக்காங்கள்ல, அவங்கள மாதிரி இவங்களும் ஒரு ஜின்னு, சரிங்களா? அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு தேவதை மாதிரி, சரிங்களா? ஒரு அம்சம் கொண்டவங்க, தெய்வீக சக்தி கொண்டவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்காலத்தையுமே உணரக்கூடிய சக்திகள் இருக்கும். எப்படி இந்த யட்சினிகள், தேவதைகளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே போலயே இவங்களுக்கும் இந்த ஜின்னுக்கும் என்ன செய்யும், அந்த சக்தி இருக்கும், சரிங்களா? அதனால தான் பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜின்னை வசியம் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஜின்னை வசியம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மாயாஜால வேலைகளை பூராமே காட்டும், சரிங்களா? எலுமிச்சம்பழத்தை பறக்க விடுறது, நம்ம ஒரு இடத்துல உள்ள பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறது, சரிங்களா? இது போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மாயாஜால வேலைகளை பூராமே இந்த ஜின்னுங்கிறது பண்ணும், சரிங்களா? ஒரு பூவை உங்களுக்கு பூ வேணும் அப்படின்னா அந்த கையில் அந்த பூவை வர வச்சு கொடுக்குறது, இது போல் மாயாஜால வேலைகள் பண்ணும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லாட்ரி சீட்டு, சூதாட்டம், சரிங்களா? இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வெற்றி பெற செய்யும், சரிங்களா? லாட்ரி சீட்டில் உள்ள வெற்றி பெறக்கூடிய அந்த நம்பரை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டத்தில் உள்ள ரகசியங்களை பூராமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்கள் எதிரியோடைய வீக்னஸ் பாயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தேவதை தான் இந்த ஜின்னு, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரியை அழிக்கக்கூடிய விஷயங்கள், எதிரியை முடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்கள முதற்கண்டு நம்மளுக்கு வசியம் பண்ணித்தரும், சரிங்களா? அந்த ஜின் வசியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, யாரை நம்ம விரும்புகிறோமோ அவங்களுடைய ஃபோட்டோவை புகைப்படத்தை நம்ம வச்சு இந்த மந்திரத்தை நம்ம ஒரு 108 தடவை சொன்னாவே போதும், என்ன செஞ்சிடும், அந்த ஜின்னு போய் அந்த நபரை நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? அந்தளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா அந்த விபூதி மந்திரிச்சு கொடுக்கறது, சரிங்களா? எந்த காரியத்துக்கு இந்த மாந்திரிக விஷயங்களில் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு விபூதி மட்டும் வச்சு மந்திரிச்சு இந்த விபூதியை போய் இது பண்ணாலும் அந்த ஜின் என்ன செஞ்சிடும், அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடும். அந்தளவுக்கு ரொம்பவும் அதிபயங்கர சக்தி கொண்டது இந்த ஜின்னு, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜின்னை பார்த்திங்கன்னா நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப வழிபாடுங்கிறது குறைவு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி வெளிநாட்டை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜின் விஷயங்கிறது ரொம்ப அதிகமாக வழிபடுவாங்க, சரிங்களா? ஏன்னா நம்மள்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜின் விஷயம் நம்ம மலேசியாவில் சேர்ந்தவங்கெல்லாம் நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க, தொடர்பு கொண்டு இந்த ஜின் விஷயம் நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஜின் விஷயத்துக்கு ஒரு பேர் போன ஒரு பேரே இருக்குது, சரிங்களா? அதனால் ஜின் விஷயம் இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது, யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம், சரிங்களா? இந்த ஜின்ன விஷயம் எடுத்தோம் அப்படின்னா செல்வம்ங்கிறது சேர ஆரம்பிக்கும், சரிங்களா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒருபோதும் நம்மளை குறையே வைக்காது. அதே போல் சூதாட்டம், லாட்டுச்சீட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருந்து நம்ம கூட இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பூராமே செய்யும். அதே போல் முக்காலமே உணர்ந்து குறியும் சொல்லும், சரிங்களா? ஜின்னை வச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த வெளிநாட்டில் உள்ளவங்க, மலேசியாவில் உள்ளவங்கெல்லாம் ஜின்னை வச்சு தான் குறி பார்ப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட மாந்திரிக விஷயங்களை இந்த ஜின்னுங்கிறது செய்யும், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா ஜின்னுகள்லேயே பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. தெய்வீக குணமுடைய ஜின்னும் இருக்குது, அசுர குணமுடைய ஜின்னும் இருக்குது, சரிங்களா? அசுர குணமுடைய ஜின்னை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதுவும் பின்விளைவுகளும் இருக்குது, சரிங்களா? ஆனால் தெய்வீக குணமுடைய ஜின்னை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா பலன்களுமே நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெய்வீக குணமுடைய ஜின்னு தான், சரிங்களா? இந்த ஜின்னை பார்த்திங்கன்னா வழிபடக்கூடிய உகந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த ஜின்னுடைய மந்திரத்தை நம்ம பார்த்திங்கன்னா இரவு வேளைகளில் தான் நம்ம உச்சரிக்கணும், சரிங்களா? விடியற் காலையில் பண்ணலாம், விடியற் காலையில் பண்ணோம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும், சரிங்களா? இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே பண்ணலாம், சரிங்களா? ஒரு சில பேர் கேட்பீங்க, ஜின்னை பூஜை ரூமில் பண்ணலாமா?
தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இவங்களும் தெய்வீக அம்சம், தெய்வத்தினால படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். சரிங்களா? அதனால் இதை பூஜை ரூம்லேயே பண்ணலாம். அதே போல் இந்த ஜின் விஷயம் மந்திரம் சொல்லும்போது கிழக்கு திசையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். மொத்தம் 21 தினங்கள் சுத்தபத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை நம்ம உரு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு படையலாக பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரங்கள். சரிங்களா? அதாவது லட்டு, ஸ்லேப்பி, சரிங்களா, இந்த மாதிரி இனிப்பு ஸ்வீட் வகைகள் இது பூரா படையலாக வச்சு நறுமணம் அந்த அறை முழுக்குமே நறுமணமாக இருக்கணும். சரிங்களா? அதே போல் இந்த ஜின்னுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிடிச்சது இந்த மல்லிகைப்பூ தான். சரிங்களா? மல்லிகைப்பூ சாற்றி நம்ம என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 விதம் மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இப்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஜின்னுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா வசியமாக ஆரம்பிக்கும். ஜின் வசியம் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அறைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழங்கிறது வந்து தானாக எலும்ப ஆரம்பிக்கும். இல்லை ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு ஜின்னு வந்து பிரசனமாகும், நேரில் பிரசனமாகும். சரிங்களா? நேரில் பிரசனமானுச்சு அப்படின்னா கும்பிட்டு விழுந்து உங்களுக்கு தேவையான வரத்தை அதுட்ட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட விஷயத்திற்கு இந்த ஜின் விஷயங்கிறது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அது இந்த மந்திரத்தை நம்ம பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் பொருதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஜின் விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஜின்னை நீங்கள் வழிபடணும், உங்களுக்கு ஜின் விஷயம் எடுத்து தரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு நீங்கள் இதற்குண்டான டீட்டெயில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜின் விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் கொடுப்போம் அப்படின்னா ஜின்னுடைய வசியம் எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த ஜின் உருவ பொம்மையில் வச்சு மூலமந்திரங்கள் ஜபிச்சு உங்களுக்கு உரியேற்றி ஒரு சிலை ஒன்று கொடுப்போம். அடுத்து உடற்கட்டு மாலை ஒன்று கொடுப்போம். ஜின்னு வசியம் மை ஒன்று கொடுப்போம். சரிங்களா? அதோட ஒரு தாயத்து ஒன்று கொடுப்போம். இந்த செட்டோடு நம்ம அதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் இதை நம்ம சொல்கிறது மாதிரி 21 தினங்கள் நீங்கள் அந்த ஜின் மந்திரத்தை நீங்கள் இதை வச்சு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜின்னுங்கிறது வந்து உங்களுக்கு விஷயமாயிரும். சரிங்களா? யாருக்கேனும் ஜின் விஷயம் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அது எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பி வைப்போம். சரிங்களா? மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக நம்ம கண்டிப்பாக அனுப்பி வைப்போம். சரிங்களா? வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.